ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே கிட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அதுவும் ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போது. சிஎஸ்கே லாஸ்ட் இயர் ரொம்ப 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 லோவா இருந்தாங்க. அவங்களோட பேட்டிங் எதுவுமே சரியில்லை. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்ஷன்ல மிஸ்டேக் பண்ணது நல்லாவே தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் சீசன் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி நல்ல ஒரு டாப் ஆர்டரை ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ சஞ்சு சாம்சனையும் எடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டிங் யூனிட்டை இப்போ அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. போன வருஷத்தோட சீசன் முடிகிறப்பே எப்பா சிஎஸ்கே அடுத்த வருஷம் வேற மாதிரி வரப்போறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 90% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% இருக்கு. அது ஆக்ஷனுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக சிஎஸ்கே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, சிஎஸ்கே பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் வச்சிருப்பாங்க, எல்லாம் பழைய கட்டங்களா இருப்பாங்க. ஈவன் டாடிஸ் ஆர்மிங்கிற பேர்லாம் நமக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இல்ல இது தோனி காலகட்டம் கிடையாது, இது ருத்ராஜ் ஐக்வாட்டோட காலகட்டம். இனிமேல் நாங்கள் செய்கிறோம்டா அவங்கள அப்படிங்கிற மாதிரி யங் பிளட்ஸோட இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் யார் யாரு அண்ட் பேட்டிங் யூனிட் எப்படி இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் பேச போகிறேன். ஸோ சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லி ஆயுஷ் மாத்ரே, தி நியூ ஜென் ஓப்பனர் அண்ட் எப்படி சொல்றது, இந்த ஜென்சி கிட்டன்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பையன், குட்டி குழந்தை அது. பட் லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்தாரு, வந்த வேகத்துக்கு செமையா விளையாட ஆரம்பிச்சாரு. எப்பா எங்கப்பா இருந்த இவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிஎஸ்கே அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷமா அவரோட பயணம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எஸ், நிறைய பாத்தீங்க அப்படின்னா கேம்ப் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க, அதுல அவர் இருந்தாரு. அவர் ஃபியூச்சர் அப்படின்னு ஃபைன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. லாஸ்ட் இயர் ஒரு சின்ன ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறப்போ டக்குன்னு உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் யங் ஹிட்டர் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா இந்த இந்தியா ஏ, அப்புறம் இந்த சின்ன பசங்க இந்தியன் டீம்லாம் போவாங்கல்ல, அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஓப்பனர் அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம் சரியில்லை, அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆனா ஆப்வியஸ்லி ஐபிஎல் அப்படிங்கிறது வர்றப்போ அது வேற மாதிரி ஒரு லீக் அண்ட் அங்க கரெக்டா கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இவர் எக்ஸாக்டா சிஎஸ்கே எதுக்கு பிக் பண்ணாங்க அப்படின்னா, இவர்கிட்ட ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங் இருக்கு. பிரஷர்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு கோ வித் ஃப்ளோ தான், ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிதான். அப்படிதான் அவர் பாத்தீங்கன்னா கேமே எடுத்துட்டு போறாரு. பவர் பிளேல பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா ரன்னை ஏத்தக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கேவோட ஒரு நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஈவன் தோ ஒரு ஃபியூச்சர் கேப்டனா கூட இவரை க்ரூம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஓகே, அண்ட் இதை தாண்டி நல்ல பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர், நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாங்க சிஎஸ்கே, நல்லா பேக் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இவர் ஒரு தடாலடி வீரரா இருக்க போறாரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே தி மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் வாட்சபிள் பிளேயர் ஃபார் 2026 ஐபிஎல் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. கமிங் டு தி செகண்ட் ஒன், சஞ்சு சாம்சன். எஸ், சிஎஸ்கேயோட மோஸ்ட் வேல்யூபிள் ட்ரேட் அப்படின்னே சொல்லலாம். ஐபிஎல் வரலாற்றிலேயே நடந்த முக்கியமான ட்ரேடில் இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ட்ரேட். சஞ்சு சாம்சனை ஆர்ஆர்லேருந்து வாங்கினது. எஸ், வாங்கினப்பே நம்ம காசி தாத்தா இருக்காருல்ல, அவர் ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தாரு, சஞ்சுவை நாங்கள் எடுத்ததுக்கு காரணமே எங்களுக்கு ஒரு டாப் ஆர்டர் பேட்டிங், அது ஒரு இந்தியன் பேட்டர் தேவை அப்படிங்கிறது தான். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா எம்எஸ் தோனி வேற போறாரு அப்படிங்கிறதுனால சஞ்சுவை அடுத்த ஒரு பிக் திங்கா வைக்கணும், எம்எஸ் இருந்த இடத்துல சஞ்சு இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ அது நடக்க போகுது. ஒரு பிளாக் பஸ்டர் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே கிட்டேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லீடர்ஷிப் இருக்கு, மேட்ச் வின்னிங் எபிலிட்டி இருக்கு. அண்ட் இதை தாண்டி அட்டால் துட்டால்னு அடிக்கக்கூடிய ஒருத்தர், பால் ஒன்னுலேருந்தே அடிப்பாரு. ஓப்பனிங் இறங்கி ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் சொல்லவே தேவையில்ல, 350 ரெடியா இருந்துகட்டும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி எப்படி காட்ட போறாரு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம அடுத்தடுத்து பேசணும். இவரால் ஆங்கர் பண்ண முடியும், ஆக்சலரேட் பண்ண முடியும். ஈவன் தோ கேமை டீப்பா எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா கடைசியில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு கூட வருவாரு. ஒரு கம்ப்ளீட்டான T20 பேக்கேஜ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எஸ், ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பரை தோனிக்கு அப்புறம் ரொம்ப நாள் சென்று பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கேவோட ஒரு சூப்பரான மூவ் சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணது. ஸோ சஞ்சு சாம்சனும் ஒரு ஹெவியான டாப் ஆர்டராக இருக்க போறாரு. அண்ட் இவரும் அடால் துடால் பேட்ஸ்மேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் பேரா இருக்க போறாங்க ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன். அடுத்து ஐயோ இவங்களே சமாளிக்க முடியல அப்படிங்கிறப்பதான் அங்கதான் வராரு ராஜா, ருத்து ராஜா. எஸ், ருத்ராஜ் ஐக்வாட்
தி ஹார்ட் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு கேப்டன், ஒரு கிளாஸான பிளேயர், ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயர், அதில் வந்து எந்த ஒரு டவுட் இல்லை. பட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கரெக்டாக எதுவுமே அமையலை. சிஎஸ்கேவோட பேட்டிங்கில் அவருக்கு என்னென்னமோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு, பட் ஆனால் ஒழுங்காக அமையலை. அங்கங்கே நல்ல நல்ல இன்னிங்ஸ் பார்த்தோம். பட் லாஸ்ட் ஒரு 3 மாசமா அவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைஃப் ஆஃப் பீக்கில் இருக்காரு அந்த ஃபார்மில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போகும் இடமெல்லாம் எங்கே போனாலுமே அவருக்கு வந்து வெற்றிகள் மட்டும்தான் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்கிறாரு, நிறைய வேல்யூபிளான நாக்ஸ் ஆடி இருக்கிறாரு. ஈவன் தோ ஐபிஎல்லையுமே ஒரு ப்ரூவன் பிளேயர் தான். ஒரு கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ இருக்கு. அப்படிங்கிறதுனால வரப்போற சீசன் அவரோட ரொம்ப பெஸ்ட் சீசனா அமையும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்குவாட் வந்துருச்சு, இப்போ ஒரு ஸ்ட்ராங்கர் லைன் அப் இருக்கு அண்ட் மோர் சப்போர்ட் இப்போ அவருக்கு வந்து இருக்கு. சஞ்சு மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறதுனால ஸோ அதனால இவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் விளையாடணும். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் நிறைய ப்ரெஷர் எடுத்துக்கிட்டாரு. ப்ரெஷர் இல்லாமல் போயிட்டு விளையாண்டார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஓப்பனிங் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் வந்து பெஸ்ட்டான பிளேஸ் அவருக்கு. அவர் வந்து கரெக்டாக அதை புல் அப் பண்ணிடுவார். அண்ட் ஒரு மாதிரி ஸ்மூத்தான டைமிங் வச்சிருப்பாரு. ஒரு எலைட்டான கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு. ஒரு பெர்ஃபெக்டான பவர் பிளே வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அந்த பவர் பிளேலேருந்து கேமை எப்படி அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஓவர்ஸ்லையும் பண்ணக்கூடிய ஒருத்தர். அண்ட் வந்து இந்த நோட் புக் கிரிக்கெட்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அழகா அப்படியே வச்சு பால் அப்படியே டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடுற மாதிரி T20 ஆடிட்டு இருக்கிற ஒருத்தர். அண்ட் கூடிய விரைவில் இந்தியா காலப்பும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3ல வராரு. ஓகேப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்பர் 4ல யார் தெரியுமா? ஆரிச்சாமி சிவம் டூபே, தி 6 ஹிட்டிங் மிஷின் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சிஎஸ்கேவோட மோஸ்ட் டேஞ்சரஸ் மிடில் ஆர்டர் ஹிட்டர் அப்படின்னே சொல்லலாம் ரீசன்ட் இயர்ஸ்ல. எஸ், லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து அங்கங்க நல்ல இன்னிங்ஸ் பார்த்தோம். ஒரு கன்சிஸ்டண்டா பார்க்கல, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்தியா தொடர்ந்து ஆடிட்டு இருக்கிற ஒரு பிளேயர், ரொம்ப நல்ல பிளேயர். ஸ்பின்னர்ஸை ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு அவர்கிட்ட. லைக் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிரவுண்ட்ஸ்லையுமே ஈஸியாக வெளில 6 அடிக்கக்கூடிய ஒருத்தர். அண்ட் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா மான்ஸ்டர், அது நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறதுல. சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல நிறைய ஸ்பின்னர்ஸோட தான் வருவாங்க. அண்ட் டூபே வந்து ப்ரூவன் கிரிக்கெட்டர் தான், அதனால தான் சிஎஸ்கே பேக் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ், ஒரு பேட் ஐபிஎல் சீசன் அது வந்து பெருசா நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆனால் இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். ஒரு கேரண்டியான மேட்ச் வின்னர் சிஎஸ்கேக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எவால்வ் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்ல எபிலிட்டியோட திரும்பி வரணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்த சிவம் டூபேவா அவர் இருக்கக்கூடாது. இன்னும் நல்லா விளையாண்டு வந்தார் அப்படின்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா நம்பர் 5ல டெவால்ட் பிரவிஸ், தி எக்ஸ் ஃபேக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட எக்ஸ் ஃபேக்டரா நான் டெவால்ட் பிரவிஸை மட்டும் தான் சொல்லுவேன். பேபி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நம்ம வந்து டீம்ல ஜாயின் பண்ணாரு. எங்கப்பா இருந்த இவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கேம் 1லேருந்தே சென்னை கிரௌடை வந்து பாத்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணாரு அப்படின்னே சொல்ல முடியும். எஸ், அவர் உள்ள வர்றப்ப அந்த சவுண்டு சதர்னுச்சு அப்படியே. எஸ், ஏன்னா நான் இருந்த மேட்ச்ல, அதனால நான் சொல்றேன். சீரியஸாவே ஒரு போஸ்டர் பாயாவே மாறிட்டாருங்க அவர். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பிரிவிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடி தும்சம் பண்ணாரு. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் கிடைச்ச கொஞ்சம் மேட்ச்ல எப்படி விளையாண்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவும் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு ஆக்சுவலி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டண்டா 14 மேட்ச் அவர் விளையாட முடியாது அவரால். அதுல வந்து ஒரு 14 மேட்ச்ல, அதாவது எல்லா கேம்லயும் இருப்பாரு, நான் நல்லா விளையாடுறத பத்தி சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு 6லேருந்து 7 மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு 30+ ஸ்கோர்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போதும். ஆனா ரொம்ப வேகமா அடிக்கக்கூடிய ஒருத்தர். ஆக்சுவலி அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிளஸும் மைனஸும் ஒரே விஷயம் தான், ஆக்சலரேட் உடனே பண்ணிடுவாரு. சம்டைம்ஸ் அது மாட்டிக்கும், சம்டைம்ஸ் கிளிக் ஆனிச்சு அப்படின்னா கேமே தலைகீழா திரும்பிடும். டெவால்ட் பிரவிஸ் ஒரு எக்ஸ்பேக்டரான ஒரு பிளேயர். எல்லா டீம்லயுமே இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருப்பாங்க. சிஎஸ்கேல ரொம்ப நாளா அது இல்லை. இப்போ வந்து நம்மளோட டெவால்ட் பிரவிஸை வச்சு அதை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு கிளிக் ஆனிச்சு அப்படின்னா சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஓவர்சீஸ் பேட்டரா மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு நல்ல பவர் ஹிட்டரா இருக்காரு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுறாரு டீம்ல. ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயர், ஃபியர்லெஸ்ஸாக இருக்கிறாரு. ஒரு மாதிரி கிரியேட்டிவாக ஷார்ட் மேக்கராக இருக்காரு. கண்ணை எங்கேயோ வச்சுக்கிட்டுலாம் அடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெவால்ட் பிரவிஸை பார்க்கறதுக்கு தான் என்னைய மாதிரியே நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து MS தோனி, தி மென்டார் அண்ட் த மாஸ்டர் மைண்ட். MS தோனி அவரோட முட்டி வந்து நிறையாவே காலி, அது நமக்கு தெரியும். ஸோ இந்த வருஷம் நிறைய கீப் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் பண்ணலாம், இல்லைன்னா மேபி உர்வில் பட்டேல் பண்ணலாம். மேக்ஸிமம் சஞ்சு தான் பண்ணுவார். ஓகே, இஃப் MS ப்ளே பண்ணாரு அப்படின்னா அந்த தோனியோட பிரசன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே போதும். ஆன்ஃபீல்டோட டாக்டிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிளேயரோட டெவலப்மெண்ட் கேமில் காட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஃபினிஷிங் அந்த ஒரு இது இருக்கு அவர்கிட்ட. அண்ட் அவரை பற்றிலாம் நான் பெருசாக சொல்லணும்னு இல்லை, இறங்கினாலே வந்து தலைமை இறங்கட்டுமே விசிலு பறக்கட்டுமே தான். ஓகே, அண்ட் இவரும் பேட்டிங்கில் நமக்கு தெரியும் என்ன மாதிரி ப்ளே பண்ணுவாருன்னு. லாஸ்ட் இயர் நம்ம பெருசாக பார்க்கல, பட் அதுக்கு முந்தின வருஷம் சூப்பராக ஆனார். லாஸ்ட் இயரும் அவர் ட்ரை பண்ணார். இந்த வருஷம் இன்னும் ஃப்ரீயாக ஆடுவார், ஏன்னா மேலே நல்ல பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்கேவோட கான்ஃபிடன்ஸ் டபுள் ஆகிறதுக்கு MS தோனி
தோனி ரொம்ப முக்கியமான காரணம். நீங்கள் நம்பர் 6 நம்பர் 7ல் MS தோனி வர்றாரு அப்படின்னா அப்போ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு கோரான ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எம்எஸோட லாஸ்ட் இயராக அவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அதை இறங்கி செய்யணும் இந்த வருஷம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அடிச்சு பிரிக்கணும் அதை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு போனஸ் டிப் இருக்கு. ஒரு இம்பாக்ட் பிளேயரா மேபி ஒரு உருவில் பட்டேல் உள்ள வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ஹிட்டிங்கான பிளேயர், பிரில்லியண்டான டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர்றப்போ மொமெண்டத்தை டோட்டலாகவே இன்ஸ்டன்டாகவே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர், பால் ஒன்னிலேருந்து அடிக்கக்கூடிய ஒருத்தர், 2025 அதை ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஏன்னா இந்த பேட்டிங் ஆர்டரில் நீங்கள் எங்கே வேணாலும் இறக்கி விடலாம். ஒரு மாதிரி நல்லா இருக்கு கேட்கறதுக்கே. உருவில் பட்டேலும் நம்ம தாண்டா அடுத்த விக்கெட் கீப்பர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு சிஎஸ்கேல. பட் சஞ்சு வந்துட்டாரு. இட்ஸ் ஓகே, உருவில் பட்டேலை வச்சுப்பாங்க கண்டிப்பா. அண்ட் சூப்பராக விளையாண்டாரு. கிடைச்ச வாய்ப்புகளில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒருத்தர். நல்ல புல் ஷாட் வச்சிருக்கிறாரு. நல்லா ஒரு ஹைட்டான பிளேயர் அப்படிங்கிறதுனால தன்னோட ஸ்லீவ்ஸை நல்லா யூஸ் பண்றாரு. டெக்னிக்கலி பேசணும் அப்படின்னா இன்னும் அவர்கிட்ட நிறைய பேசலாம். டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துகிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு பிளேயரா உருவில் பட்டேல் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் சிஎஸ்கேவோட காம்பினேஷன் 2026 ஒரு மாதிரி டெட்லி இருக்கு. யங் டேலண்ட் இருக்காங்க, எக்ஸ்ப்ளோசிவான ஹிட்டர்ஸ் இருக்காங்க, பீக் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கு. MS தோனி, சிவம் டூபே மாதிரி ஆட்கள் அண்ட் சஞ்சு சாம்சன் மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்குவாட் ஒரு பயங்கரமா பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்குவாடா இருக்கும். தலையோட லெகசி அதுவும் நமக்கு தெரியும், இன்னமும் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெடியா இருக்காங்க. ஃபேன்ஸ் நீங்களும் ரெடியா இருங்க. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்பாட் இருக்கு. மேபி ஒரு மேக்ஸ்வெல்லா இருக்கலாம், இல்ல ஒரு லியாம் லிவிங்ஸ்டனா இருக்கலாம், இல்ல ஒரு ஆண்ட்ரே ரசலா இருக்கலாம், ஏன் ஒரு டேவிட் மில்லரா கூட இருக்கலாம். இல்ல நாங்க இன்னும் அகில் ஹுசைன் மாதிரி பிளேயருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட போகலாம். அவரும் பேட்டிங் ஆடுவாரு, பவுலிங் பண்ணுவாரு. ஸோ ஒரு மாதிரி இன்னும் ஒரு ஸ்பாட், அந்த ஸ்பாட்டை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஈவன் தோ சோர்சஸ் சேஸ் வெங்கி ஐயர் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? சிஎஸ்கேவோட இந்த குவாலிட்டியான பேட்டிங் லைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மைனஸஸ் இருக்கு. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதுவும் நம்ம வச்சுக்கணும். அண்டு இவங்க இதில் யாராவது ஒரு 2-3 பேருக்கு கிளிக் ஆகலை அப்படின்னா அந்த கேம் காலி. அண்டு அப்பனுக்கு அப்போ எப்போவுமே இருப்பாங்கிற மாதிரி நம்மளை விட, அதாவது சிஎஸ்கே விட நல்ல டீம்ஸும் இருக்காங்க. இதையும் நம்ம ஒத்துக்கணும். பட் நான் ட்ரூவாக சிஎஸ்கே பற்றி மட்டும் பேசுறதுனால நான் சொல்கிறேன். கம்பேர் பண்ணால் கொஞ்சம் நிறையா இருக்குது பேச வேண்டியது. அதெல்லாம் அடுத்தடுத்து பேசுவோம். இன்னும் ஆக்ஷனுக்கு அப்புறம் ஸ்குவாடை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சிஎஸ்கே எப்படி இருக்குங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அனில் அண்ட் பாஃப்ரம், திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.